எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது. விமென்ஸ் டே அதுவுமா கிளினிக்கல்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து ஹோம் கேர் சர்வீஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது வீடு தேடி மருந்தகம் போய் வீடு தேடி மருத்துவரை வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அதனால யாராவது டாக்டரை கூப்பிட்டுனா உடனே போய் பிள்ளைங்க கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் வந்து அப்ராட்ல போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேமிலி டாக்டர் மட்டும் இல்லாமல் யார் கூப்பிட்டாலும் வருவாங்க. உடனே சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம்னு சொல்லிட்டு இப்போ கிளினிக்கல்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து அழகாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வெளியே இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் அவங்க வந்து டாக்டர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் வேணுமோ, ஏன்னா வீட்டில் வந்து எல்லாரையும் நம்ம வந்து வச்சுருவோம், டாக்டர்ஸ் மட்டும் நமக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ ஆத்திர அவசரத்துக்கு கூப்பிட்றதுக்கு ஒரு டாக்டர் வேணும் நமக்கு. அதுக்கு கிளினிக்கல்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இதை வந்து ரொம்ப அழகாக லான்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டவர் வந்து டாக்டர் அஸ்வின். அவர் சொன்ன உடனே இந்த கிளினிக்கல் ஹாஸ்பிட்டல் வந்து உடனே வந்து லான்ச் பண்ணுறதுக்கு வேண்டிய எல்லா தேவைகளும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு கிளினிக்கல் ஹாஸ்பிட்டல். ஸோ இன்னைக்கு வந்து மகளிர் தினம், அதனால எல்லாருக்கும் ஹாப்பி விமென்ஸ் டே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் கலைமாமணி நளினி அவர்கள் இதை வந்து திறந்து வைத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி வந்து ஒருத்தங்களும் தாங்க வீட்டில் வந்து வெளியூரில் இருக்காங்க, பசங்க வந்து வெளியூரில் இருக்கும்போது வயசானவர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுக்காக தொடங்கப்பட்ட சேவை இது. இது ஒரு குவாலிட்டி ஹெல்த் கேர், அதாவது குட்டா குவாலிட்டியா இருக்கிற ஒரு சர்வீசஸை வந்து வீட்டில் போய் சேர்க்கணுன்றது தான் கிளினிக்கல் மருத்துவமனையோட குறிக்கோள். இது கிட்டத்தட்ட வந்து பல ஆண்டுகளாக வந்து நாங்கள் ஆல்ரெடி இது செயல்முறையில் அப்பப்போ கோவிட் டைம்ல பண்ணிட்டு இருந்தோம். இப்போ முழுமையாக இதில் ஈடுபடுறதுக்கும் இந்த நல்ல குவாலிட்டி கேரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் சேர்க்கறதுக்காக கிளினிக்கல்ஸ் மருத்துவமனை இந்த இனிஷியேட்டிவை தொடர்ந்துருக்கு. அதனால இதுக்கு யாருக்கு வேணாலும் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதனால வந்து ஏதாவது பேஷண்ட்ஸ்க்கு உதவி தேவைப்பட்டால் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கோம். இது வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்கும் இந்த சொசைட்டிக்கு. எங்களை சுற்றி இருக்கிற இப்போ ஏஜ்டு பாப்புலேஷனுக்கு இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்கும்னு நம்புகிறோம். இப்போ கேர் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ரெயில்ஸ் டியூபு, கெத்திட்ரு சேஞ்சு, இது மாத்திரம் இல்லாமல் வந்து இப்போ உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது, உங்களால் மருத்துவமனையில் வர முடியல, இதுக்கு ஆனால் வந்து வீட்லேயே சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி பண்ணுறதும், ப்ளஸ் ஸ்பெஷலிஸ்ட் கேர், அதாவது வீட்டில் போய் அங்கே இருக்கிறவங்க மூலயமா வந்து டெலிகன்சல்ட் பண்ணி அதுக்கு தேவையான ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி தரோம். இது மாத்திரம் இல்லாமல் நர்சிங் கேர் அதில் இருக்குது. அப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ், சில பேருங்களுக்கு பைபேப் தேவைப்படும், சில பேருங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருக்கும், சில பேருங்களுக்கு ட்ரிப்ஸ் போடுற மாதிரி இருக்கும். இது எல்லா விதமான சர்வீசஸ்லுமே அதில் அடங்கியிருக்கு. இதோட சார்ஜஸ் வந்து ரொம்ப நாமினலாக தான் மேடம் இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்காது. இது வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸில் தான் இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலோட ஃபர்ஸ்ட் லான்ச் இது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். நம்ம சிஇஓ டாக்டர் சொன்னாரு, அந்த காலத்துல டாக்டர்ஸ் கூப்பிட்டா ஓடி வருவாங்க. நம்ம சினிமாவில் கூட பார்த்துருக்கோம், பெரிய தூக்கிட்டு வந்துருவாங்க. அன்னைக்கு கூட்டு குடும்பமா இருந்தாங்க. பெரியவங்க ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா வீட்டில் இருக்கிற மாப்பிள்ளையோ மகனோ ஓடி போய் கூப்பிட்டு வருவாங்க. இன்னைக்கு பெரியவங்க எல்லாரும் வீட்டில் இருக்கோம், நம்ம பிள்ளைங்க எல்லாருமே அப்ராட்ல இருக்காங்க. யாரும் இங்க வர்றதுக்கும் தயாரா இல்லை. ஏன்னா ஒரு வாட்டி ஃபிளைட் ஏறிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்தியா வந்து என்ன பண்ண போறோம், அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கிறதுக்கு சமையலுக்கு ஒரு ஆளு, ஒரு கார் டிரைவர், வேலையாட்கள்லாம் வச்சுப்போம். ஆனா இருந்தாலும் நம்பிக்கையா ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். அப்படியே கூட்டிட்டு போனாலும் ஒரு வாட்டி உடம்பு சரியாக கூட்டிட்டு போறோம், ஹாஸ்பிட்டல்ல மருந்து கொடுக்குறாங்க, வருவாங்க, சரியாயிரும். திருப்பி இந்த ரிவைவ்னு சொன்னார் இல்லையா டாக்டர் அஸ்வின், அந்த மாதிரி என் உள்பட திருப்பி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போனதில்லை. ஆனா இது எல்லாத்தையுமே முறியடிக்கிற மாதிரி நீங்க வரவே வேண்டாம், நாங்களே உங்களை தேடி வரோம். இன்னும் பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப தைரியம் வந்துடும். டாக்டர்ஸ் நம்ம வீட்லயே இருந்து அழகா கண்காணிக்க போறாங்க. இப்படி ஒரு சர்வீஸ் இந்த கிளினிக்கல் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்கிறதுக்கு சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். சூப்பர். தேங்க்யூ சோ மச் சார். இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நான் முதல்ல இப்படி உள்ள வரேன். நான் வந்து என்னை கூட்டிட்டு வந்த பிஆர் கிட்ட கேட்கிறேன், நீங்க ஹாஸ்பிட்டல் வரீங்களா இல்லை ரெசார்ட் வரீங்களான்னு கேட்டேன். ஏன்னா இவ்வளவு ஒரு கிரீனரியான ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து நானே ரொம்ப வருஷம் கழிச்சு இப்படி பாக்குறேன். எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் மாதிரியே தெரியல. இஸ் இஸ் லைக் ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் மாதிரி தான் தெரிஞ்சது. ஏன்னா அவ்வளோ கிளீனா, வெல் மெயின்டைனா,
இங்க ஒர்க் பண்ற அத்தனை டாக்டர்ஸ்க்கும் பெரிய நன்றி, அத்தனை ஹவுஸ் கீப்பிங் கேர்ள்ஸ்க்கும் பெரிய நன்றி. ஏன்னா அவ்வளவு நீட்டா வச்சிருக்கீங்க. இதை எப்பவுமே நீங்க மெயின்டைன் பண்ணணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். நான் ஸ்காட்லாந்து போகும்போது பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா என் பையன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா அங்க எல்லாருமே வெல் ட்ரெஸ்டா. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஹாஸ்பிட்டல் போனோம்னா அப்படி சொங்கி மாதிரி ஒரு நைட்டியோ ஒரு அழுக்கு சுடிதாரோ பாதி உடம்பு நமக்கு அதுலயே போயிடும். அப்புறம் அந்த டாக்டர் தொட்ட உடனே ஐயோ டாக்டர் எனக்கு என்ன வியாதி சொல்ல போறாரு பயம் இருக்கும். ஆனா அப்படி கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நம்ம வரும்போதே நல்ல உடுத்திக்கிட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷா ஹாப்பியா எஸ் டாக்டர் சொல்லுங்க எனக்கு என்ன வியாதி, அதெல்லாம் ஒண்ணு டாக்டர் நான் பாத்துக்கிறேன், நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலைன்னு சொல்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு என்வாயன்மெண்ட்டை இங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் இந்த கிளென்லி ஈகிள்ஸ் ஹாஸ்பிட்டல் அத்தனை ஊழியர்களுக்கும் அது நன்றி. இப்படி ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். ஏன்னா நான் ஃபீல் பண்ணதுதான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன். அவ்வளவு அழகான ஒரு ஹாஸ்பிட்டல் பியூட்டிஃபுல்லா லான்ச் பண்ணிருக்காங்க. வீடு தேடி மருந்தகம் போய் வீடு தேடி மருத்துவரை கொண்டு வந்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நன்றி. இப்படி ஒரு அழகான விழாவுக்கு என்ன அழைச்சதுக்கு டாக்டர் அஸ்வினுக்கும் டாக்டர் வசந்திமாவுக்கும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாப்பி விமன்ஸ் டே. We are Shaktis. நம்ம இன்னும் மோர் டு டு. நிறைய இப்ப சொன்னது எல்லாமே கேட்டுப்பீங்களா, ஜம்ம ட்ரெஸ் பண்ணி தான் டாக்டர் பார்க்க வரணும். டாக்டர் என்னது நீங்க பேஷண்ட் மாதிரியே தெரியல, என்ன சூப்பரா வந்திருக்கீங்கன்னு அது சரியா ஜுரம் சரின்றாங்க. என்ன பண்றது என் பிள்ளை கேட்கறாங்க தான் டாக்டர். இப்ப அது கூட வேண்டாம், டாக்டர் தான் நம்ம வீட்டுக்கே அனுப்புறாங்க. டாக்டர் நம்ம வீட்டு மனுஷால சேர்த்துக்கலாம். தேங்க்யூ சோ மச் அண்ட் லவ் யூ ஃபார் திஸ் லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தேங்க்யூ சோ மச்.